வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றி ஒரு அப்டேட் என்னென்னா, ஃப்ரீஸ் டாஸ்க் எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம் வருமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா ஃப்ரீஸ் டாஸ்க் முடிஞ்ச உடனே டிக்கெட் டு ஃபினாலே இருக்குது. டிக்கெட் டு ஃபினாலே முடிஞ்சதுக்கப்புறமா எல்லா கண்டஸ்டன்ஸும் ரீஎன்ட்ரி இருக்குது. ஸோ இப்போ 10வது வாரம் முடிஞ்சிச்சு. 11, 12, 13, 14, 15 லாஸ்ட் வாரம் வந்துட்டு ஃபைனலாக வரும். மீதி 4 வாரம் தான் இருக்குது. இதில் டிக்கெட் டு ஃபினாலே இருக்குது, ஃப்ரீஸ் டாஸ்க் இருக்குது, இன்னொன்று வந்து மணி பேங்க் வேறு இருக்குது, அப்புறம் கண்டஸ்டன்ஸ் ரீஎன்ட்ரிக்கு 4 வாரம். ரொம்ப கஷ்டம். ஸோ மேக்ஸிமம் அடுத்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க், இதுக்கப்புறம் டாஸ்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஒன்று டிக்கெட் டு ஃபினாலே, இல்லைனா வந்துட்டு இந்த டாஸ்க்கு, எதாவது ஃப்ரீஸ் டாஸ்க்கு, இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று வரப்போகுதுன்றது நல்லாவே பளிச்சுன்னு தெரியுது. ஏன்னா மீதி நாட்களே இல்லை. அப்படின்ற போது சூப்பரான ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஒருவேளை அடுத்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க் வரும்போது நம்மளுக்கு தோணும்போது உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் தோணும்ல, அந்த மாதிரி இருக்கும்போது கமருதின் ஒரு விஷயத்தை வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்கிறார். என்னென்னா, நான் சப்போஸ் நல்லா பண்ணியிருந்தால் என்னோடய அக்கா வருவாங்க இந்த கேமில். இல்லை நான் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு போத்தனா, அவங்களோட நேம் போத்தன் அப்படின்னு சொல்கிறாரு, அவர் தான் வருவாராம். ஸோ அதிலேருந்தே எனக்கு தெரிஞ்சுக்கலாம் என்னோடய கேம் வெளியே எப்படி போயிருக்கு அப்படின்னு. அப்போ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃப்ரெண்டு போத்தன் தான் வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கோவக்காரரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் வாய வார்த்தைகளை விட்டுருக்காப்புல. அதனால் ரெட் கார்டு அந்த அளவுக்குலாம் போய் கடைசியில் அது மாதிரிலாம் கொடுக்காமலாம் போயிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு என்ன நடக்க போது தெரியல. ஆனால் நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் யார் வருவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதனால் வந்துட்டு அவங்க அக்கா வந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுதான் அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவாப்பில். சாண்ட்ரா அதை சொல்கிறாங்க. அப்போ உனக்கு வீடியோ காலில் யாராக வந்ததுன்னு கூட சொல்லும்போது முன்னாடியே சொல்லியிருப்பார். ஆரியன் ஷாபனா அவங்களோட கணவர் தான் வந்தார், அவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேருமே ஒரே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு கற்றுக்கிட்டாங்க போல இருக்குது ஆக்டிங் அந்த மாதிரி விஷயங்களை. ஸோ அதை வந்து சொல்லியிருப்பார். ஸோ எல்லாருமே இப்போ வந்து ஃப்ரீஸ் டாஸ்க்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த வாரம் அப்போ ஃப்ரீஸ் டாஸ்க் இருந்துச்சுன்னா யாரோட ஃபேமிலிக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத சொல்லுங்கள். நான் வெயிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி அவங்களோட ஃபேமிலி, கனி அவங்களுடைய ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணுறேன், சாண்ட்ராவோட ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணுறேன். அந்த குழந்தைகளை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். மற்றபடி வந்து எஃப்ஜேவோட அப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நிக்சன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அவங்க அப்பாவில் வரும்போது ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சுல, செம்மையாக இருக்கும் அது பார்க்கும்போது. ஸோ இவங்க எஃப்ஜேவோட அப்பா வரும்போது எப்படி இருக்குது, அவங்க அப்பாவோடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு அதை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்றேன். மற்றபடி பெருசாக எனக்கு தெரியல, மைண்டுக்கு வரல. அரோராக்கா வந்து ரியா தான் வருவாங்கன்னு தெரியும். சப்போஸ் அரோராக்கா அவங்க அம்மா அப்பா வந்தாங்க எப்படி இருக்கும், இந்த பிக் பாஸை பார்த்தேன் அப்படின்றதுல செம்மையாக இருக்கும்ல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஃபேமிலிக்காக காத்துட்ருக்கீங்கிறத சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.